கர்நாடகாவில் கேரளாவைச் சேர்ந்த இளம்பெண்ணின் வாயில் வெடிப்பொருட்களை திணித்து வெடிக்க செய்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பிரசாத் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரசாத், இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்திற்குட்பட்ட கல்யாடு பகுதியைச் சேர்ந்தவர் சுபாஷ். இவர் குடும்பத்தோடு வெளியே சென்றிருந்த நிலையில் அவரது வீட்டில் இருந்த 30 சவரன் தங்க நகைகள், அதே போன்று 4 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. இது குறித்து இருட்டி போலீசுக்கு சுபாஷ் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டார்கள். சுபாஷனுடைய வீட்டினுடைய கதவு பூட்டு உடைக்கப்படாமலேயே இந்த நகை மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அவங்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியதோடு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டார்கள். இதுல சுபாஷனுடைய குடும்பத்தார் மீது போலீசாருக்கு சந்தேகம் இருந்தது. அதன் அடிப்படையில் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அழைத்து விசாரித்தார்கள். இதற்கிடையே சுபாஷனுடைய மனைவி தர்ஷிதா கர்நாடகாவில் உள்ள தாயார் வீட்டுக்கு சென்றிருந்தார். அவரையும் வரவழைத்து விசாரிப்பதற்காக போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டார்கள். ஆனால் தர்ஷிதாவை தொடர்பு கொள்ள முடியவில்லை. தொடர்ந்து அவருடைய செல்போனில் தொடர்பு கொள்ள முயற்சித்தும் அது நடைபெறவில்லை. தொடர்ந்து கர்நாடக போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டு கர்நாடகாவில் தர்ஷிதா தொடர்பான தகவல்கள் சேகரிக்கப்பட்டது. அப்போதுதான் கர்நாடக மாநிலம் சாலிகிராமம் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் தர்ஷிதா கொலை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்தது. உடனடியாக போலீசார் அங்கு நேரடியாக சென்று பார்த்தபோது தனியார் விடுதியில் தர்ஷிதாவினுடைய வாயில் டெட்டனேட்டர் வைத்து வெடிக்க செய்து கொலை செய்துள்ளதோடு அவருடைய முகம் மற்றும் உடலின் பல பாகங்கள் சிதைக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் தர்ஷிதாவினுடைய கள்ளக்காதலனான சித்தராஜு என்கின்ற பெரியபட்டணத்தைச் சேர்ந்த நபர் இவரை அங்கு அழைத்து சென்றிருப்பது தெரிய வந்தது. உடனடியாக அவரை கைது செய்தார்கள். அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் தர்ஷிதா தன்னுடைய வீட்டில் இருந்து வெளியேறியதோடு அவருடைய மகனை தன்னுடைய தாயார் வீட்டில் கொண்டு விட்ட பிறகு சுபாஷின் வீட்டிற்கு கணவனுடைய வீட்டிற்கு திரும்ப வந்திருக்கிறார். அங்கிருந்த நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்து விட்டு அங்கிருந்து கள்ளக்காதலுடன் தப்பி சென்ற முயன்று அங்கு இருவரும் பெரியபட்டணம் பகுதியில் இருக்கின்ற அந்த சாலிகிராமத்தில் இருக்கின்ற விடுதியில் தங்கியிருந்தார்கள். கள்ளக்காதலர்கள் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனையை தொடர்ந்து சித்தராஜு தர்ஷிதாவை கொலை செய்திருக்கின்றார். கொலை செய்த சம்பவம் தெரிய வந்ததை தொடர்ந்து அவரையும் கைது செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.